அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மகத்தான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்திலும் தேவனோடு சஞ்சரிப்போம் என்கிற இந்த நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்தின் தியானத்துக்காக உபாகமம் 19:13 குற்றமில்லாத இரத்த பலியை இஸ்ரவேலை விட்டு விலக்க கடவாய், அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய். ரெண்டே வார்த்தை. ஒன்று, நீ நன்றாயிருக்கணும். இது நம்ம எல்லாருமே விரும்புகிற காரியம். நம்ம நன்றாய் இருக்கணும் தான். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், விளக்க வேண்டியதை நீ விளக்கினாலே நீ நன்றாயிருப்பாய். எவைகளை நீ உன்னை விட்டு அப்புறப்படுத்தணுமோ, எவைகளிலிருந்து நீ உன்னை அப்புறப்படுத்தி பாதுகாத்து கொள்ள வேண்டுமோ, அவ்விதமாக நீ உன்னை பாதுகாத்து கொண்டால். ஒன்னு, விலகி இருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்ளணும். இரண்டாவது, சிலவற்றை நம்மை விட்டு விலக்கி வைத்தும் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளும் போது நம்ம நல்லா இருப்போம். வேதத்திலே நீங்கள் தியானித்து பார்ப்பீர்களே ஆனால், விலக்கப்பட்ட கனி என்று ஒரு கனி இருக்கிறது. அதுதான் நடுவிருட்சத்தின் கனி. ஆண்டவர் நாம் நன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் மண்ணாய் இருந்த ஆதாமையும் ஏவாளையும் தன்னுடைய சாயலிலே ஆண்டவர் படைத்தார். தன்னுடைய ரூபத்திலே படைத்தார். தன்னை போலவே இருக்கணும் என்பதற்காக தான் ஆண்டவர் படைத்தார். ஆண்டவர் நல்லா தான் இருந்தாரு. அவர் இன்றைக்கும் நல்லாகவே இருக்கிறார். அவர் என்றைக்கும் நன்றாகவே இருப்பார். அப்ப அவரை போலவே நீங்களும் நானும் நன்றாக இருக்கணும் தான் ஆண்டவர் படைத்து விட்டு, ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? நடுவிருட்சத்தின் கனி விலக்கப்பட்ட கனி. அந்த நடுவிருட்சத்தின் கனியை நீ புசிக்காத. அது உன்னை விட்டு விலகி இருக்கட்டும், நீயும் அதை விட்டு விலகிரு. அவ்வளவுதான். நீ அதை செய்தால் நன்றாயிருப்பாய். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வியாதிகளை பாருங்க. வியாதிகள் நம்மை விட்டு விலகணும். வியாதிகளை விட்டு நம்ம விலகணும். அதற்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நீ இவைகளை புசிக்க கூடாது, ஒதுக்கி வைக்கணும். சில காரியங்களை அது நமக்கு வாய்ப்புகள் உண்டாக அதை புசிப்பதற்கு நம்ம ஒதுங்கி இருக்கணும். காரணம் என்ன? வியாதி இல்லாம நல்லா இருக்க. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொருந்தும். இதைத்தான் இங்கே சொல்லும் போது சொல்லுகிறார், இஸ்ரவேலை விட்டு இரத்த பலியை நீ விலக்க கடவாய். குற்றமில்லாத இரத்த பலியை இஸ்ரவேலை விட்டு விலக்க கடவாய். அப்படி நீ விலக்கி வச்சிட்டீன்னா நீ நல்லா இருப்ப. அன்பானவர்களே, நம்ம நல்லா இருக்கணும்னு கர்த்தர் வாழ்த்துகிறார். நாமும் அதைத்தான் விரும்புகிறோம். எதை விளக்கணும், எதை விட்டு விலகி இருக்கணும், அவ்விதமாக நாம் ஜீவித்தால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நன்றாகவே இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த தகப்பனே, இப்பொழுதும் நாங்கள் கேட்ட வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த வசனங்கள் மூலமாய் எங்களோடு பேசினீர். நாங்கள் நன்றாய் இருப்பதற்கு, சுகமாய் இருப்பதற்கு, நல்ல நிலைமையில் இருப்பதற்கு எவைகளை எங்களை விட்டு விலக்கணும், எவைகளை விட்டு நாங்கள் விலகி இருக்கணும், அவைகளை உணர்ந்து நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்,